பாருங்க, என் பொண்ணு மாப்பிளையும் வரணும். அவங்க கிட்ட பேசி எங்க கூட அனுப்பி வச்சிருங்க. நீங்க கேக்குறதும் நியாயமான விஷயம்தான். நாங்க எதுவும் மறுப்பு சொல்லல. ராணி மாதிரி வாழ்ந்த உங்க பொண்ணு இப்படி எங்க கூட இருந்து கஷ்டப்படணும்னு தலையெழுத்தே இல்ல அவளுக்கு. அதனால அவ வந்ததும் இங்க தாராளமா கூட்டிட்டு போயிடுங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? வாடி, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். முதல்ல நீயும் மாப்பிளையும் போய் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா, என்னம்மா எப்ப வந்து என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? மடி, உன் அம்மா கேக்குறது ஒண்ணும் தப்பு இல்லையே. அவ சரியாதானே கேக்குறா. இந்த மாதிரி நேரத்துல நீயும் மாப்பிள்ளை ஏமா இங்கிருந்து கஷ்டப்படணும்? பேசாம எங்க கூட வந்துருங்கம்மா. என்னப்பா நீங்க? ஏய், இவ்வளவு நாள் நீ பேசி நாங்க கேட்டோம். இனிமே அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. இப்ப நாங்க சொல்றத நீ கேளு. ஒழுங்கா பொட்டி படிக்க எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பு. அதுதான் உனக்கு நல்லது. முடியாதுமா. இது நான் விளக்கேத்தி வச்சு வாழ வந்த குடும்பம் இன்னைக்கு எல்லாத்தையுமே இழந்து நடு தெருவுல நிக்குது. இதுதான் சரியான நேரம்னு பார்த்து என்ன இந்த குடும்பத்தில இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக வந்தியாமா? ஆமாண்டி, அதான் ஏமாந்து நடு தெருவுல நிக்கிறாங்களே, நீ அவங்களோட நிக்க போறியா? உனக்கு என்ன தலையெழுத்தா? இவங்க அருமை மருமக இந்த கீர்த்தி இந்த குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் விளங்காதுன்னு தெரிஞ்சுதான் உன்னை தனியா வந்துருன்னு கூப்பிடுறேன். நீ தான் கேட்கவே இல்ல. இப்ப நான் சொன்னது நிஜமாயிடுச்சு பாத்தியா? மா, உனக்கு மனசாட்சியில கொஞ்சம் கூட இல்லையா? வெளியில அப்பாக்கார பார்த்ததும் நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு ஆறுதல் சொல்ல வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா சமயம் பார்த்து இந்த குடும்பத்துல இருந்து என்ன பிரிச்சு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்க. ஹேய், இவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சு ஆறுதல் வேற சொல்லுவாங்களா? இப்பேற்பட்ட சூழ்நிலையில மனுஷங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஆறுதல் சொல்லலனா கூட பரவாயில்லமா. ஆனா அந்த கஷ்டத்தை உனக்கு சாதகமா அமைச்சுக்க இப்படி மனசு புண்படுற மாதிரி பேசுறியே, இத நினைச்சதாமா கேவலமா இருக்கு. சந்தோஷத்தையும் சங்கடத்தையும் ஒரே மாதிரி தாமா எடுத்துக்கணும். இதெல்லாம் நான் சொல்லி நீ புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. இங்க பாருடி, என் பொண்ணு வாழ்க்கையை விட இந்த தப்பு சரியெல்லாம் எனக்கு பெருசு இல்ல. இப்ப நீயும் மாப்பிளையும் எங்க கூட வர போறீங்களா இல்லையா? மாப்பிள, இப்பவாது எங்க கூட வருவீங்களா? இல்ல இந்த குடும்பத்துல இருந்து என் பொண்ணை கஷ்டப்பட வைக்க போறீங்களா? என் குடும்பம் தான் எனக்கு எல்லாம். என்னைக்கு அவங்கள நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஹே செல்வி, அவரை விட நீ முடிவா என்ன சொல்ற? இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ற வாழ்க்கை உனக்கு தேவையாடி? தப்பு கணக்கு போட்டு இந்த வீட்டு வாசப்படி நீ மிதிச்சிட்டமா. நான் வாக்கப்பட்டு வந்த குடும்பமே இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்படும் போது நான் கூட வந்து சொகுசா வாழணுமா? இவங்க பசி பட்னியோட இருக்கும்போது நான் மட்டும் இங்க வந்து விருந்து சாப்பிடணுமா? அதெல்லாம் ஒரு காலத்திலயும் நடக்காதுமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சு வரவே மாட்டேன். அப்படியே கஷ்டம்னு வந்து செத்தா கூட என் பொணம் கூட இந்த வீட்டுல இருந்துதான் போகும்.